அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனிதர்பட்ட படிநிலையின் ஆணைக்கு திருத்தந்தை ஒப்புதல். வீரத்துவ பண்புகள் அங்கீகரிக்கப்பட்ட இவர்கள் ஒவ்வொருவரும் இப்போது அதிகாரப்பூர்வமாக வணக்கத்திற்குரிய இறையூழியர் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இது அருளாளர் மற்றும் புனிதர் நிலையை நோக்கிய சாத்தியமான பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். 6 தனிநபர்களின் வீரத்துவ பண்புகளையும் கத்தோலிக்க விசுவாசத்தின் மீதான அவர்களது பற்றுதலையும் அங்கீகரித்து அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் பணியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆணைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ மார்ச் 23 திங்களன்று புனிதர் பட்ட படிநிலைகளுக்குரிய திருப்பீடத்துறையின் தலைவரான கர்தினால் மார்செல்லோ செமெராரோ அவர்களை திருப்பீடத்தில் சந்தித்தபோது இந்த ஒப்புதலை வழங்கியுள்ளார். திருத்தந்தை இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டவர்களில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இத்தாலிய ஆயரான இறையூழியர் லூடோவிகோ அல்டியேரி, ஆதரவற்ற சிறுவர்களுக்கான பாய்ஸ் டவுன் அமைப்பின் நிறுவனரான இறையூழியர் எட்வர்ட் ஜோசப் பிளனேகன் மற்றும் டீம்ஸ் ஆஃப் ஆ லேடி அமைப்பின் நிறுவனரான இறையூழியர் ஹென்றி காஃபரெல் ஆகியோரும் அடங்குவர். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட மற்ற நபர்களில் போலந்தில் பிறந்த துறவி ஸ்டானிஸ்லாவா சாமுலோவ்ஸ்கா, ஸ்பெயின் நாட்டு துறவி மரியா ஆஃப் பெத்லகேம் ரொமேரோ அல்காரின் மற்றும் இத்தாலி இல்லறவாசி ஜோசப் காஸ்டக்னெட்டி ஆகியோரும் அடங்குவர். இவர்கள் ஒவ்வொருவரும் இப்போது அதிகாரப்பூர்வமாக வணக்கத்திற்குரிய இறையூழியர் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இது அருளாளர் மற்றும் புனிதர் நிலையை நோக்கிய சாத்தியமான பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். இவர்களின் பாரம்பரியம் தலைமுறைகள் மற்றும் நாடுகள் கடந்து இறை நம்பிக்கை, தியாகம் மற்றும் வீரத்துவ பண்புகளை பறைசாற்றுகிறது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.